hello வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராபெரியை வச்சு சூப்பரான ஒரு பாப்சிக்கல் ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு, அதாவது ஒரு 10 ஸ்ட்ராபெரி பழங்களும் ஒரு கப்புக்கு தயிரும் இருந்தால் போதும். நாம் ரொம்பவே டேஸ்டியான பாப்சிக்கல் ரெசிபி டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த பாப்சிக்கல் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய 10 ஸ்ட்ராபெரி பழங்களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நாம் நல்லா கழுவிட்டு சிறு சிறு துண்டுகளாக இந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இதை இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தண்ணி சேர்க்காமையே நல்லா அரைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பிறகு இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை இப்போ நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அடுப்போட ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்ட்ராபெரி ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் ஒட்டி இருக்கிற ஸ்ட்ராபெரி ஜூஸுக்காக ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். எனக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருந்தது. என்னோடய பழத்தோட புளிப்புக்கும் அதோட ஸ்வீட்னஸுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் சர்க்கரை அளவை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை சேர்த்துக்க பிடிக்கல அப்படின்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ நீங்கள் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை ஓரளவு நல்லா கரைஞ்ச உடன் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் இல்லை ஸ்ட்ராபெரி எசன்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது பியூர்லி ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சாஸ் திக்காகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ராபெரி ஜூஸ் நல்லா திக்காகும். அந்த மாதிரி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கொதிக்க கொதிக்க நல்ல கலரும் நல்ல ஒரு பிரைட் ரெட் கலருக்கு உங்களுக்கு மாறும். நல்ல அழகான கலராக உங்களுக்கு மாறும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பாப்சிக்கல் மவுடில் இதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ராபெரி ஜூஸ் நல்லா ஆறுற சமயத்தில் நாம் ஒரு கப்புக்கு தயிரை எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் நார்மலாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தயிரையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி ஜூஸையும் பாப்சிக்கல் மவுலில் ஊற்ற போகிறோம். இப்போ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸை பாப்சிக்கல் மவுலில் ஊற்றிக்கிறேன். பிறகு அதுக்கு மேலே ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு தயிரையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அதாவது பாதி அளவு ஸ்ட்ராபெரி ஜூஸ், மீதி தயிருங்கிற மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுறது ஃபுல்லாக எட்ஜு வர நீங்கள் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு 90% அளவு நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பாப்சிக்கல் மவுல்லையும் நம்ம ஸ்ட்ராபெரி ஜூஸையும் தயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு இதை நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது அடுத்த நாள் காலையில் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இது வந்திருக்கு. பாருங்கள், பாதி நல்ல ரெட்டு கலர்லாகவும் மீதி ஒயிட் கலராகவும் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுக்கிறதுக்காக நான் தண்ணியில் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் மெல்லமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இதை லைட்டாக நான் இழுக்கிறேன். அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான ஸ்ட்ராபெரி யோகர்ட் பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் புளிப்போடையும் இனிப்போடையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சேவை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க. உங்கள் குழந்தைங்க ஐஸ்கிரீம் வேணும் இல்லை பாப்சிக்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே குஷியாயிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.